கவச்சம் பழந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற மகாலட்சுமி திருமார்பு லட்சுமியை சேவிக்கணுன்றதுக்காகவே கவச்சத்தை பழந்தாராம் பீஷ்மர். அதான் கிருஷ்ணஸ்ய ஆத்மா, அதான் கிருஷ்ணஸ்ய ஆத்மா அப்படின்னு சொல்லச்சே அது உள்ளுக்குள்ளே இருந்தார். அப்போ தான் கிருஷ்ணனுக்கு ஏன் கோபம் வந்தது அப்படின்னு கேட்டால், தன் ஆத்மாவை தன் ரக்ஷய வஸ்துவை அடிக்கிறது அப்படின்றதால. இப்போது துரியோதனன் கேள்விகள் கேட்டான். அதுக்கு பீஷ்மர் இல்லை அவளை தவிர மற்ற எல்லாரையும் நான் கொல்லுவேன்றதாக பிரதிஜை பண்ணிட்டார். இதுதானே யுத்தம் ஆரம்பிச்சுருக்கு. அது ரொம்பவே கடுப்பாக இருக்குது துரியோதனனுக்கு. அன்றைக்கி ஒரு நாள் பீஷ்மர் அர்ஜுனன் நேருக்கு நேர் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். யுத்தத்தில் ஒவ்வொரு ரவுண்ட் ராபினில் திருப்பி சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி நேருக்கு நேர் சந்திக்கிறான். சந்திக்கச்சே என்ன எடுத்துனா, அன்னைக்கு பீஷ்மர் பிரதிஜை பண்ணிட்டார், இன்னைக்கு நான் துரியோதனனுக்கு பிரியத்தை உண்டு பண்ணுவேன் அப்படின்னு பிரதிஜை. அன்னைக்கு தேவவிரதர் சுவாமி அவர்லாம், தேவவிரதர்னு அர்த்தம். ஒரு சபதம் பண்ணியா எடுத்துட்டு சொன்னால் அந்த சபதம் இம்மி அளவும் போகாது. அதுதான் விஷயம். தேவவிரதாத்யதிரதைஹி திமிங்கலைஹி நான் தசமஸ்கந்தத்தில் கேட்கச்சே பாகவதத்தில் சொல்லலாம். அவள் அதிரத்தர்கள் அவள்லாம். வாக்கு தான் முக்கியம். அந்த மாதிரி வாக்கு கொடுத்துட்டார். யுத்தம் பிரமாதமாக நடக்கிறது. அர்ஜுனன் யுத்த ரங்கத்தில் கிம் கர்த்தவியதா மூடா அபூத்துன்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவரை எதிர்த்து அடிப்பதற்கு அர்ஜுனனுக்கு சக்தி சாமர்த்தியம் இல்லை. அவரை எதிர்க்கவே முடியல. அது என்ன ஆகிட்டு இருக்கு, ஒன் சைடடாக வந்துட்டு இருக்கு. அங்கேருந்து பானமாக வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி பீஷ்மர் கிருஷ்ணன் பேரில் பானம் அடித்தார். அது ஒன்றும் நடக்கலை. கிருஷ்ணனை பாட்டுங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கார். அவர் எவ்வளவு கூர்மையான அம்புகளை விடுத்தாலும் அதை தன்னுடைய திருமையில் தாங்கிட்டு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா இவர் தேவவிரதர்னா ஒரு கதை சொல்லுவா, அவர் இனிமேல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னார்னு. கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பிரதிஜை இல்லை, கிரகஸ்த தர்மம், அதாவது பிரஜோத்பத்தி தர்மத்தில் ஈடுபட மாட்டேன் என்பது பிரதிஜை. அதில் சில வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா பீஷ்மர் பெரிய யாக்ஞிகர் என்ற பெரியோர்கள் அதை நிர்வாகம் பண்ணி காமிச்சிருக்கான். இன்னொரு பிரதிஜை பண்ணியிருக்கார். இந்த மகாபாரத யுத்தத்தில் 2 பேர் பிரதானமாக கலந்துக்கல. ஒருத்தர் பலராமர், மற்றொன்று விருதுரன். இவா 2 பேரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தானா கிருஷ்ணனுடைய ட்ரிக்கிலாம் வேஸ்ட்டாக போயிருக்கும். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி இவா 2 பேர் எக்ஸிட் ஆகிட்டான். ஏன்னா இவா 2 பேர் கிருஷ்ணன் பண்ணுறதான இந்த ஏடா கூடத்தெல்லாம் ஒத்துக்கவே மாட்டான். பலராமன் மகா தர்மஸ்தன். அது பலராமனுக்கு அது பிடிக்கவே பிடிக்க. கிருஷ்ணா நீ பண்ணுறது தப்பு, இவா 2 பேருக்கு சண்டை போட்டு விட்டேன். அடியேன் அண்ணா அதுக்கு தான் நான் ரெடியாக இருக்கேன்ட்டான் கிருஷ்ணன். ஆயிடுத்து. ஆனால் பலராமர் வரல, விதுரர் வரல. ஆனால் கிருஷ்ணன் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இது கிருஷ்ணனுடைய பிரதிஜை. பீஷ்மர் பிரதிஜை பண்ணார், நான் கிருஷ்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன்னு பிரதிஜை பண்ணார். இப்போ எது ஜெயிக்கும்? பகவானுடைய பிரதிஜை ஜெயிக்குமா, பாகவதோத்தமனுடைய பிரதிஜை ஜெயிக்குமான்னா, பாகவதத்திலேயே மகரிஷி சப்தமஸ்கந்தத்தில் ஒரு ஆன்சர் கொடுத்தார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனஹ அதிருஷ்யதாத்யத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகௌ ந மானுஷம். நிருசிம்ஹாவதாரத்தை வர்ணித்தார். அவ்வளவுதான் அங்கே அர்த்தமானார். இதை வச்சுக்கோ, மீதி 11 ஸ்கந்தமும் இதை வச்சு அர்த்தம் பண்ணுன்ட்டார். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷிதம். தன்னுடைய அந்த ஆசிரிதர்கள் சொன்ன வார்த்தையை இவன் மெய்யாக்குவானா மாட்டானா? என்ன சத்தியம்ன்ற சப்தத்திற்கு தாத்பரியம் என்ன? சத்தியம்னா அர்த்தம் வெங்கடாத்வரின் வரதராஜஸ்தவத்தில் சாதித்தார். ஸ்வரூபம் தே சத்தியம் சுதனுருபி சத்யா பிரியதமா வச்ச சத்தியம் சத்யஸ்தோதவகம ஹேதுஷ்ச நிகமஹ பதஞ்சாஹு சத்யவிரதமிதமத சம்ஸ்கிருதிகதம் யுதசேரண்ண அசத்யாத்மகம் அகிலமேதத் தவயதா. ஸ்ரவணானந்தத்தில், ஏ தேவப்பெருமாளே, உன்னுடைய திருமேனி சத்தியம், உன் பிராட்டி சத்தியம், உன்னுடைய க்ஷேத்திரம் சத்தியம், அந்த க்ஷேத்திரத்திற்கு சத்தியவிரதம்ன்றது பேர் சத்தியம், உன்னுடைய திருவாக்கு சத்தியம், நீ உன்னை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய வேதம் சத்தியம். ரித சத்திய நேத்திரம், அதான் பாகவதத்தில் ஸ்லோகம். ஸ்வரூபம் தே சத்தியம் சுதனுரபி சத்யா பிரியதமா வச்ச சத்தியம் சத்யஸ்தோதவகம ஹேதுஷ்ச நிகமஹ பதஞ்சாஹு சத்தியவிரதம் நான் அசத்தியாத்மகம் அகிலமே தத்தவயத்தா. அதை போய் ஒன்னிடத்தில் அசத்தியன்றது ஒரு வார்த்தை உண்டா, அதை எதை சொல்ல முடியுமா, அதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கான்னு கேட்டார் வெங்கடாதுரின். அதனால் இப்போ பெருமாள்
தாம் பண்ணின பிரதிஜையை அங்கே அதை பிரதிஷ்டை பண்ண போகிறாரா, இல்லை பக்தன் பண்ணின பிரதிஜையை பிரதிஷ்டை பண்ண போகிறாரா அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருஷ்ணனை எப்படியாவது இன்னைக்கு ஆயுதம் எடுக்க வைக்க வேண்டும் என்று பீஷ்மர் அதி ஆக்ரோஷமாக யுத்தம் பண்ணுறார். ஒவ்வொரு பானமாக அடிச்சுட்டு இருக்கார். அவன் பேரில் பெருமாள் ஆனந்தமாக எதிர்பார்த்துட்டு இருக்கான், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். யோசிச்சார் பீஷ்மர், இப்படிலாம் அடித்தா பெருமாளுக்கு கோபம் வராது, இப்படிலாம் பண்ணால் அவருக்கு கோபம் வராது. அப்போ என்ன பண்ணணும், அவருடைய ரக்ஷ வஸ்துவை அடிக்கணும். அவருடைய ரக்ஷ வஸ்து விஜய ரத குடும்ப ஆத்ததோத்ரே, அந்த தேரையும் தேரில் இருக்கக்கூடிய குதிரைகளையும் அந்த தேரில் ரசியாக இருக்கக்கூடிய அர்ஜுனனையுமே ரட்சிக்கக்கூடியவன் பெருமாள் இல்லையா. ஆத்ததோத்ரே, அதுக்காகத்தான கையில் குதிரை ஓட்டுற சவுக்கு வச்சுட்டு இருக்கான். வேறு ஆயுதம் எதுவுமே கிடையாது. ஆனால் தெருக்கைகள் அப்படியே இருக்கு. என்னடா பண்ணுறதுன்னார். உடனே பானத்தை எடுத்து குதிரைகள் பேரில் அடிக்க ஆரம்பித்தார், அர்ஜுனன் பேரில் அடிக்க ஆரம்பித்தார். கிருஷ்ணனா தேரை ஓட்டின்னு இருக்கான். எதிர்பக்கத்துலேருந்து அம்பு வரதே தவிர்த்து இந்த பக்கத்துலேருந்து ஒன்றுமே இல்லை. என்னடாப்பா ஆங்கிள் ஒன்றும் சரியா இல்லை போல இருக்கே. கேமராவை எப்படி திருப்பி பார்த்தார் அவர். அர்ஜுனன் கை கூப்பிட்டு, என்ன ஆச்சரியம் சுவாமி, எங்கள் பிதாமகர் குருவிருத்த பிதாமகா இந்த வயசான காலத்தில் எப்படித்தான் யுத்தம் பண்ணுறாருனார். ஏண்டா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு உனக்கு சாரத்தியம் பண்ணலான்னு வந்தால் அவர் யுத்தம் பண்ணுறத பிரசம்சை பண்ணிட்டு இருக்க. நீ வேலைக்காக மாட்டேன், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். இல்லை சுவாமி, அங்கே பாருங்களேன், சுழன்று அஸ்திர சஸ்திரங்களை பிரயோகம் பண்ணிட்டு இருக்காரு. நீ என்னடா பண்ண போகிற, ரசிச்சுட்டு இருக்கேன்னா. பெருமாளுக்கு எப்படி இருக்கும். அவர் பீஷ்மர் பேரில் கோபம் வரல, பெருமாளுக்கு அர்ஜுனன் பேரில் தான் கோபம். அர்ஜுனன் பேரில் தான் கோபம். அப்போ இந்த கான்வர்சேஷன் நடந்துட்டு இருக்கச்சே பீஷ்மர் மறுபடியும் அர்ஜுனனை அடித்தார். அவனுக்கு பேலன்ஸ் போச்சு, விழுந்தான், பார்த்தான். உடனே பெருமாளுக்கு கோபம். ஸ்வனிகமவஹாய மத் பிரதிஜ்ஞாம் ரிதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா திருதரத சரணாப்யயாச்சலத்குஹ ஹரிரிவஹந்துமிபம் கதோத்தரீயः சத்யம் விதாதும் நிஜபிருத்யபாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு ச ஆத்மனः. அந்த சமயத்தில் பெருமாள் சிந்தித மாத்திரமேவ தஸ்யாக்ரஹஸ்தே. அப்பொழுது நினைத்தான், நினைத்த மாத்திரத்தில் அவருடைய திருக்கையில் அற்புதமான தாமரையை போன்ற அந்த சக்கராயுதம் வந்து அமர்ந்தது. அதை எடுத்துட்டான், வேகமாக போனான். பார்த்தார் பீஷ்மர், என்ன பண்ணே சர்வே எனக்காக வரியானு. ஏஹி புல்லாம்புஜபத்ரநேத்ர பிரசக்கியமாம் பாதய லோகநாத ராரா தேவாதிராஜா ராரா மகானுபாவா. ஏஹி புல்லாம்புஜபத்ரநேத்ர. அவன் வரக்கூடிய வேகத்தை கையில் சக்கரத்தை எடுத்துன்னு வேகமாக ஒரு மதம் பிடித்த யானையை கொள்வதற்கு ஒரு பெரிய சிம்மமானது எதிர்த்து வருவதை போல வரக்கூடியதான அந்த வேகத்தை பார்த்தார். 10 அடி பின்னாடி போனார். சுவாமி, உமக்கு க்ஷத்ரிய தர்மம் இல்லையா? இப்படி க்ஷத்ரிய தர்மத்தில் நீ பின்வாங்கலாமான்னார். உங்க க்ஷத்ரிய தர்மத்தை கொண்டு போய் புடலங்காய குப்பையில் போடுங்கடா. என்ன பண்ணேன் சர்வேஸ்வரன், என்ன பிரபுவானவன், நான் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவதற்காக ஸ்வனிகமம் அபஹாய மத் பிரதிஜ்ஞா ரிதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா. ஆசிரியர்களுக்கு அவனுடைய அனுக்கிரகம் தஞ்சமா போலே அவனுடைய சீற்றமும் தஞ்சம். இவையா விலவாய், இவையா வெறிவட்ட கண்கள், இவையா எரி பொங்கி காட்டும் இமையோர் பெருமான் அரி பொங்கி காட்டும் அழகு, அரி பொங்கி காட்டும் அழகு. ஏகி புல்லாம்புஜ பத்ரநேத்ர பிரசக்கியமா பாதயலோ லோகநாத. பின்னாடி போறார். அவன் இன்னும் வேகமாக வரான், இன்னும் பின்னாடி போறான், இன்னும் பின்னாடி வரான். அவன் போக போக வந்துட்டு இருக்கான். ஸ்வனிகமவஹாய மத்பிரதிஜ்ஞாமிருதமதி கர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா திருதரத சரணாப்யயாச்சலத்குஹ ஹரிரிவ ஹந்துமிபம் கதோத்தரீயः. ஐயா, கையில் சக்கராயுதம் எடுத்தா உட்கார்ந்த இடத்துல இருந்து சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதான சுவாமி. அதே இடத்துல இவர் ஓடுறாராம், அவர் பின்னாடி போறாராம், இவர் முன்னாடி ஓடுறாராம், அவர் பின்னாடி போடுறாராம். என்ன சுவாமி, புதுசா ஒரு டிராமா நடக்கிறது, ஒன்றும் புரியலையா? விழுந்த உத்திரியத்தெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்காருனார். அட மொட்டா பசங்களா, உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையாடாப்பா. இவா மட்டும் இல்லடா, இந்த பீஷ்மர் மட்டும் இல்ல, இந்த 18 அக்ஷோகினி சாட்சியா நான் சொல்றேன். நான் ஒரு வார்த்தை சொல்லலாம். கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்த புலஸ்ரீ. அர்ஜுனா, நான் சொன்னா இந்த உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளாரு, என்னை நம்பவும் மாட்டார்கள். நீ பிரதிஜை பண்ணுடா. என்னுடைய பக்தனானவன் ஒரு வார்த்தையை சொன்னானேனால், அவன் என்னை விசுவசித்தானேனால், அவனுடைய வார்த்தை மெய்யாவதற்காக நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்வேன் என்பதை துண்டை போட்டு இந்த 18 அக்ஷோகினி சைன்யத்துக்கு நடுவில் தாண்டி பிரதிஜை பண்றேன்னு வந்தானே பிரபுனர். ஸ்வனிகமமபஹாய மத் பிரதிஜ்ஞாம் ரிதமதிகர்த்தும் அவப்ளுதோ ரதஸ்தா திருதரத சரணாப்யயாச்சலத்குஹ ஹரிரிவஹந்துமிபம் கதோத்தரீயः. அந்த உத்திரியம் நழுவினதற்கு விஜயத்வஜ தீர்த்தர் சொன்னார், பிரதிஜைக்காக துண்டை போட்டு தாண்டதுன்றத பெருமாள் காமிச்சானா. அப்படி வந்தானையா.
அந்த பிரபுவை சேவிக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது இல்லையா என்று பல ஸ்லோகங்களினாலே இப்படியே சொன்னவர் அடுத்தது ஒன்று சொன்னார். என்னென்ன? முனிவர் என்று பவரிய சங்குல இந்த சதசி யுதிஷ்டிர ராஜசூயேஷாம் அருகணமுபவேயுஷி. அங்கே நின்றா ஆறுகோலோ அக்ரபூஷனைக்கு உரியார் வில்லிபுத்தூரார் பாரதத்தில் கேட்டார். ஆறுகோலோ அக்ரபூஷனைக்கு அந்த ராஜசூய யாகத்தில் யாருக்கு முதல் மரியாதை, யாருக்கு பண்ணணும் அப்படின்னா வியாசர் இருந்தார். தோர்காண்டா சயேவ பிரதி தீர்காட்சா சம்பந்தித்தே ஜனார்தனா. அவனை தவிர யார் இருக்கா? அவன் தான் எல்லாத்துக்கும் தேவம் எப்பொருளை படைக்க பூவில் நான்முகளை படைத்த தேவன் எம்பெருமாளுக்கல்லால் பூபூசனையும் தங்குமே. வேறு யார் இருக்கா? எல்லாம் அசட்டுதரமான கேள்வி. கொண்டு போய் அவருக்கு வெத்தலை பார்க்க விடுனார். பக்கத்தில் ஒன்று இருந்தது. சில பேர் பேசுனாலேயே விபரீதமாக தான் பேசுவான், தேவையில்லாத விஷயங்களை தான் பேசுவான். அவள் தங்க பாண்டித்யத்தை காண்பிப்பதற்காக சில வார்த்தைகளை பேசுவான். சொன்னவருடையதான விஷயம் என்ன அப்படின்றத கிரகிச்சு அவள் பேசுறதுக்கு தயாராக இல்லை. அவள் ஒன்று சொன்னவருக்கு ஒன்றும் தெரியாது, ரெண்டாவது எனக்கு எல்லாம் தெரியும், ரெண்டாவது சொன்னவரை பற்றி நான் கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை, ஏன்னா என்னுடைய வார்த்தை இது அப்படின்றத அங்கே காண்பிக்கணுன்றதுக்காக அந்த வார்த்தையை பேசுவான். அப்போ என்ன ஆகுது அப்படி கேட்டால் அது உன்னுடையதான விஷயம் அப்படின்னார். இங்கே அவருடைய விஷயமானது மாறி போயிடுத்துனார். இங்கே சிசுபாலன் என்ன பண்ணிட்டான்? அவன் வந்தான், அவன் மாற்றி பேசிட்டான். சுவாமி, மகான்கள் நமக்கு அனுகிரகத்திற்காக பேசுவதற்கும், மகான்கள் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக பேசுவதற்கும், நம்மை ஏளனம் செய்வதற்கும், எள்ளி நகையாடுவதற்கும், மற்றவர்கள் பேசுவதற்கும் உள்ள வித்தியாசம் இருக்கோ லோகத்தில். இப்போ பீஷ்மர் இருந்தார், பெருமாள் வந்தான், அனுகிரகம் பண்ணார். ஒழுங்காக இருந்தாலே ஒரிஜினலாக பேச முடியாது, கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணுறாங்க பேசுகிறேன்னு சொன்னார். வியாசர் முதலான மகான்கள் அதை அனுகிரகம் பண்ணி தட்டி கொடுத்து கொண்டு வந்தான். இவனை யார் கேட்டா? சிசுபாலனை. கேட்பார் செவிசிடும் கீழ்வை வசவுகள் என்று பேச ஆரம்பித்தான். பார்த்தார் பெருமாள், இந்த தட்டு தானடா உனக்கு பிரச்சனை, இந்த வச்சுக்கோன்னு தூக்கி அடிச்சார். அதுவே சக்கராயுதமாக மறித்து க்ஷணமத்புத கிருஷ்ணரூபதரிசி சித்திலீ கிருஷ்ண சிலீமுகாவதஸ்தே. கையில் இருந்த வில்ல அம்பு கீழே போட்டான், கையை குப்பினா சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானுக்கு முக்கூரை சிகர் வியாக்கியாரம் பண்ணு. அந்த சதஸில் அவன் நிரூபணம் பண்ணி காண்பிச்சான் பரதத்துவம். அப்புறம் அந்த கோபஸ்திரீகள் லலித கதி விலாசவல் குஹா சப்ரணய நிரீக்ஷண கல்பித்தோருமானான்னு கோபஸ்திரீகளோடு சேர்ந்து நர்த்தனம் ஆடினது என்று பல நிலைகளை எடுத்து சொன்னார். கடைசியில் முடித்தார். அப்பேற்பட்டதான ஒரு தேஜோ விசேஷம். திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததனை பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே பலபலவே சோதி விடிவு பண்பொன்றிலேன்னு இருக்கக்கூடிய அந்த தேஜோ விசேஷம் இப்போ என் கண் முன்னாடி சேவை சாதிச்சது. அதை சேவிக்க சேவை என்ன அப்படி கேட்டார். வித்யதே ஹிருதய கிரந்தின்னு எல்லாம் மனசில் இருந்த அந்த காமக்ரோதங்கள் போச்சு. தமிமமஹமஜம் ஷரீரபாஜாம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதமாத்ம கல்பிதானாம் பிரதிதிருஷமிவனைகதோர்க்கமக்ரம் அர்க்கம் சமதிகதோஸ்மி விதூத பேதமோஹா. சமதிகதோ அஸ்மி கதோஸ்மி அதிகதோஸ்மி சமதிகதோஸ்மி. அர்த்தம் பண்ணிட்டே போகலாம், அர்த்தம் பண்ணிட்டே போகலாம். 11 வியாக்கியாத்தாக்களும் ஆச்சரியமாக அர்த்தம் பண்ணி காண்பிக்கிறதுக்கு. தமிமமஹம் அஜம் ஷரீரபாஜாம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதமாத்ம கல்பிதானாம். எப்படி ஒரு சூரியனை நாம் பல இடங்களில் பார்க்கும்பொழுது அது பலவிதமாக தோற்றுகிறதோ, ஆனால் கொஞ்சம் ஜாகிரதையாக அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அது டபுள் எட்ஜ் ஸ்வார்டு, கத்தி மேல் நடக்கிற மாதிரி அதுக்கு அர்த்தம் சொல்லச்சே. அந்தர்யாமியா இந்த பரம்பொருள் எங்கும் நிறைந்திருக்கிறான். வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம். வசுதேவனுடைய பிள்ளை வாசுதேவன்ற அர்த்தம் இல்லை. இங்க எங்கும் நிறைந்திருப்பவன், உடல் மிசை கை உயிரென கறந்து எங்கும் பறந்துடன் சர்வவியாப்தி. உடன்மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்துடன் அந்தர் பகிஷ்சரத் சர்வம். தமிமமஹமஜம் ஷரீரபாஜாம் ஹிருதி ஹிருதி திஷ்டிதமாத்ம கல்பிதானாம் பிரதிதிருஷமிவனைகதோர்க்கமர்க்கம் சமதிகதோஸ்மி அஸ்மி அதிகதோஸ்மி சமதிகதோஸ்மி. இத்தனை நாள் வேதாந்த விசாரங்கள் பண்ணினனோ இல்லையோ தெரியல, இப்போ அந்த பிரம்ம லக்ஷணம், அந்த தத்துவம் எனக்கு பிரத்யக்ஷமாக சேவை சாதித்து. உபனிஷத் ததர்த்தம் உலூகலே நிபத்தம் லீலாசுகர் கிருஷ்ணகர்ணாமிரதத்தில். இப்போ எதிர வரான் சமதிகதோஸ்மி விதூத பேதமோகா. எனக்கு என்னையா சந்தேகம், எனக்கு என்ன சங்கடம், நான் எதுக்கு யோசிக்கணும், நான் யாரை பற்றி கவலைப்படணும், என் கிருஷ்ணன் எனக்கு எதிராக வந்துட்டான். அப்படியே கண்ணை திறந்து பார்க்கிறார். உலகமே அந்த காட்சியை பார்த்துட்டுருக்கு.
இப்படி கையை கூப்பி பீஷ்மர் சேவிக்கும் பொழுதே ஒரு ஆச்சரியம் நடந்துதாம் அந்த இடத்துல. அவர் உடம்புல இத்தனை நேரம் அந்த அம்பு படுக்கையில் தானே படுத்திருந்தார். அந்த அம்புகள்லாம் அவருடைய திருமேனியை விட்டு பட்டு பட்டுன்னு தெரிச்சு போச்சான். ஆனால் உடம்புல அம்புகளும் இல்லை, அம்புகள் பதிந்த ரணமும் அந்த திருமேனில இல்லை. தர்மபுத்திரர் பார்க்கிறார், ஒரு தேஜோ புஞ்சம். இத்தனை நாள் அவருக்குனே ஒரு தேஜஸ் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய தேஜஸ் புரியுறது அவனுக்கு. அதுதான் சொன்னார், சாமியன்னிவ ஹுதாசனஹா. இதுதானே கிருஷ்ணன் சொல்லி அனுப்பினா முதல்ல. அதே மாதிரி தான் இஞ்சுமடி ஐயசங்கர் படுத்துன்னு இருக்கார். இத்தனை சிஷ்யால் அத்தனை பேர் இருக்கா ஐயசங்கரை சுற்றி. வில்லிபுரம் பெரிய சுவாமி நாராயணாச்சார சுவாமி அந்த சீக்வன்ஸை வர்ணிக்கிறார். சாகுந்தலத்திலேருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அந்த சீக்வன்ஸை வர்ணிக்கிறார். முதல் நாள் சாயங்காலம் ஐயசங்கர் பரமபதிக்கிறதுக்கு அந்த முதல் ராத்திரி இவர் மதுராந்தகத்திலேருந்து வந்துவிட்டார். அந்த காலத்தில் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணினா அப்படின்னு சொன்னால் பெரியவாள்கிட்ட போக மாட்டா இல்லையா. என்னடா அழகேசிங்கருக்கு திருமேனி சரியில்லை அப்படின்னாலும் இவர் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி வந்ததுனால உள்ள போல வெளியில் இருக்கார். அப்போ யாரோ கிட்ட அவர் இடத்துல போய் இவர் வந்துவிட்டார் அப்படின்னே வந்தாச்சா அப்படின்னு ஐயசங்கர் கேட்குறாராம். சிஷ்யாலாம் கூட இருந்துட்டு அந்த கத்யத்ரயம் ஸ்தோத்திர பீஷ்பஸ்தவம் ஸ்தோத்திரமணிஞ்ச கத்யம் பாதூர் சுவாமி ஒரு பக்கம் பீஷ்பஸ்துதி அனுசந்தானம் பண்ணுறான். புலன்கள்லாம் வசமிழந்து போனால் கூட அந்த உதடு மட்டும் கணீர்னு அதை உச்சரிக்கிறது. நீ எங்கே பார்த்தியா அப்படின்னு கேட்காதீங்கோ, இது அத்தனையும் அடியனுக்கு காலக்ஷேபத்தில் எங்கள் சுவாமி அப்படியே வரைஞ்சி கொடுத்துருக்கார், எடுத்து கொடுத்துருக்கார், படம் பிடிச்சி கொடுத்துருக்கார். இது அவசியம். ஐயங்கர் தெரிஞ்சுக்கணும். பரமபத காலத்தில் சொல்லச்ச பக்கத்தில் இருந்தவாள்லாம் சொன்னால் ஐயங்கர் பரமபிச்சாயிடுச்சு, சரி கிடையாது. ஆனால் வா ஏதோ சொல்லிகிட்டே இருக்கு. என்னத்தை நான் சொன்னேன், பீஷ்ம ஸ்தவத்தை சொன்னேன் நான் அப்படின்னு. அதுக்கு முன்ன ஜிந்தா ஸ்தோத்திரத்தை பற்றி சொன்னோம். 3வது ஜிந்தையில் நம்மளுடைய ஆட்சிக்கு இதெல்லாம் சொல்கிறார். அதை சொல்லி பீஷ்மஸ்தவத்தை சொல்லி மூடிட்டார். அப்புறம் போய் கூப்பிட்டா அழிக்கிறார், வேறு ஏதாவது ஒன்றும் கிடையாது. அதான் சொல்ல ஐயாரு இஞ்சமோட்டேஷங்கன்ற சர்வதா எப்பவும் இந்த பீஷ்மஸ்தவத்தில் அக்கறை உண்டு. அதை போய் சொல்கிறேன். என்ன இதுக்கு காரணம் தான் எனக்கு தெரிஞ்ச காரணம் தான் சொல்கிறேன். பீஷ்மஸ்தவத்தை சொல்லிட்டே வர பெருமாளுடைய திருமேனியை முதல்ல வர்ணித்தார் முதல் ஸ்லோகத்தால். அப்புறம் அடுத்தபடியினாலே வெவ்வேறு விதமாக அனுபவிக்கிச்சு பெருமாள் திருமேனி தான் அனுபவிக்கிறேன். பீஷ்மாச்சார சொல்கிறேன் அனுபவிக்கிறேன். அது எது போலன்னா பெருமாள் அர்ச்சாவதாரத்தில் பிரம்மோத்சவம் கண்டுள்ளார். முதல் நாள் போய் பார்த்தா ஏகாந்தமான சேவை சேவித்தேன், எல்லாம் சேவித்தான். அதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தா ஒவ்வொரு சேவையிலையும் போய் பெருமாள் செய்தால் அது ஆச்சரியமாக தோன்றுது. ஏன்னா இதை விட்டு வேணும் அந்த மாதிரி இதில் கூட அனுபவிக்கிறான்னு சொல்லலாம். அந்த மாதிரி சொன்னேன். கடைசியில் சொல்லச்ச பானத்தை சாய்ச்சார். பானம் போட்டால் பஷ்மாச்சா போட்டால் அது முதல் பானமெல்லாம் தரித்து போய் ஒழிஞ்சு போட்டு ஒன்றார். அது என்னடா காரணம், அதுக்கு கூட அச்சேதனமான அந்த வஸ்து கூட பெருமாள்கிட்ட நம்ம போகக்கூடாது, பெருமாள்கிட்ட போனோம்னா நமக்கு அபச்சாரமாக போடும் அப்படின்றதுக்காக போகிறது முடியாது. ஒடிஞ்சு கீழே விழுந்துருதான். குதிரோடு போனால் போய் பெருமாளை குத்த வேண்டியதாக வரும். ஒடிஞ்சு போச்சுன்னா அதுக்கு சக்தியை கொடுத்து அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அது அச்சேதனமான வஸ்து கூட பாஷ்பம் இதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒன்று சொல்கிற அர்த்தத்தை சொல்லலாம். அங்கே போய் அபச்சாரப்படக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தோடு கூட அதில் ஒடிஞ்சு போய் விழலாம் அப்படின்னு ஒரு விஷயம் ஒரு அர்த்தம் சொல்லலாம்ன்றதுக்காக தானே தோணுச்சு. ஐயோ இதுதான் விசேஷம். இது அடியனை போல இருக்கிறவா உபன்யாசங்கள் பண்ணிவிடலாம். ஆனால் கிட்ட இருந்து அனுபவித்ததான ஒரு ஜெனரேஷன் வரும்பொழுது அதனுடைய வேல்யூ இப்போ ஏற்பட்டது. இனிமேல் எல்லாம் வீடியோ டிவி எல்லாத்தையும் ஆரம்பிச்சுட்றா. இப்போ ஒருத்தர் இப்போ போகிறவாளே ஐயம் ஆன் தி வே ஆஃப் அர்ச்சிராதி மார்க்கம்னு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு தான் போகிறா. லோகம் அப்படி ஆயிடுத்து இன்றைக்கி. ஆனால் இவெல்லாம் எப்படி அனுபவித்து அந்த சுச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க. குருக்ஷேத்திரத்தில் தர்மபுத்திராதிகள்லாம் இருக்கச்சே பீஷ்மர் எப்படி நிர்யாணம் பண்ணினார், பாண்டவர்கள்லாம் இருக்கச்சே. அதே மாதிரி பாண்டவ சதிருஷர்களான சிவன் அழகேசிங்கருடைய சிஷ்யர்கள் இவாள்லாம் இருக்கச்சே சிவன் அழகேசிங்கர் எப்படி நிர்யாணம் பண்ணியிருப்பார். அங்கே டோலையில் மாலோலன் கண்ணன் எப்படி எழுந்தடி இருந்திருப்பான். அதுதான் யோசிக்கணும் நம்ம.
அதுதான் அங்கே பிரதானமானது. இதை சொல்லச்செல்லாம் எங்கள் சுவாமி தழுதெழுத்து போயிடுவார். ரொம்ப அப்படியே சொந்த சுவாசம் அதை சொல்லவே முடியாது அப்படி. ஆனால் அவருடைய திருமேனியில் இருந்ததான இந்த ரணங்கள்லாம் போயிடுச்சு. ஒரு தெய்வீகமான ஒரு தேஜஸ் தெரியறது. கண்டு நேர கிருஷ்ணனை மட்டுமே சேவிக்கிறது. வேறு எதுலேயும் அங்கே பக்கத்தில் எல்லாம் இருக்காளே அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. கண்ணு அப்படியே அந்த கிருஷ்ணனை மட்டுமே சேவிக்கிறது. கையை கூப்பினார். ஒரு பக்கம் ஆச்சாரியன் வியாசர் சேவை சாதிக்கிறார், ஒரு பக்கம் பெருமாள் பகவத் கிருஷ்ணன் இருக்கான். அப்படியே பிரதிதிருஷமிவ நைகதார்க்கமேகம் சமதிகதோஸ்மி விதூத பேதமோகா அப்படின்னு சொன்னவர் கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவருடைய சுவாசம் அப்படி இறங்குறதான். இதான் ஸ்லோகம். இதுக்கு அடுத்து சொல்கிற ஸ்லோகம் வியாசர் சொல்கிற ஸ்லோகம், சுகபிரம்மம் சொல்கிற ஸ்லோகம். இது பரியந்தன்னா பீஷ்மர். அதை தான் இங்கே சுவாமி சாதிச்சார். இது பரியந்தம் அழகேசங்கர் சொல்லிட்டார். அந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுட்றேன். அப்போ வெள்ளிவரம் பெரிய சுவாமி உள்ளே போகலை, உள்ளே போகாமல் வெளியிலேயே இருந்துட்டார். ஆனால் அப்போ அழகேசங்கர் காரத்தால் எழுந்துக்கிறதுக்குள்ளே பரமபரிச்சுட்டாருந்துச்சு. அவர் சொன்னார், என்ன இப்போ போயிட்டு வந்த உடனே ஓடி போய் உள்ளே போய் சேவிச்சிருக்க வேண்டாமா நான்? அதுக்கு சாக்குந்தலத்தில் ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் ஸ்ருங்காரமான ஸ்லோகம். ஆனால் அந்த ஸ்லோகத்தினுடைய பாவகர்ப்பிதமான அர்த்தத்தை பார்க்கணும். சகுந்தலையை பார்த்த உடனே துஷ்யந்தருக்கு ஆசை, இவன் நமக்கு வேண்டியவளா வேண்டாதவளா, கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டவளா நிச்சயிக்கப்படாதவளா, வேறு யாராவது காதலிச்சுருக்காளா என்னதுன்னு தெரியலையேன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்குள்ளே ஒரு வண்டு சகுந்தலையினுடைய உதடலை இருந்து அந்த தேனை பருகிட்டு போயிடுத்தான். வயம் தத்வான்வேஷான் மதுகர ஹதாஹா துவம் கலு கிருதி அப்படின்னா காளிதாசன். நாங்கள் வெறும் சாஸ்திர விசாரம் பண்ணின்னு உட்காந்துட்டோம், இது சரிப்பட்டு வருமா வராதான்னு. அதுக்குள்ளே வண்டே நீ போய் லிப்லாக் பண்ணிட்டு வந்துட்டேன்னா. வயம் தத்வான்வேஷான் மதுகர ஹதாஹா துவம் கலு கிருதி, உனக்கு தான் அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னு. இந்த ஸ்லோகம் அங்கே சிங்காரபரமாக இருக்கலாம். ஆனால் இங்கே வெள்ளிவலம் பெரிய சுவாமி சாதிக்கச்சு என்ன சொல்கிறார், இப்படி நான் சாஸ்திர சர்ச்சை பண்ணிவிட்டு உள்ளே போய் ஐஷங்கரை சேவிக்கலாமா வேண்டாமா, பஸ்ஸில் வந்தோமே கிட்ட போய் சேவிக்கலாமா வேண்டாமான்னு இருந்துட்டேன், கார்த்தால் சேவிச்சுக்கலான்ட்டேன். அதுக்குள்ளே ராத்திரி கமிஷ்யதி பவிஷ்யதி சுப்பிரபாதம்னு அந்த தாமரைக்குள்ளே வண்டு போச்சு. அந்த வண்டை ஒரு யானை தூக்கின்னு போன மாதிரி ஐஷங்கர் பரமபதிச்சுட்டாரே என்று சாதிக்கிறார். சொந்த சுவாசம் உபாரமது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரியோர் கூடிய அந்த நிர்யாணம் எப்படி நம்ம கிரந்தங்களில் எப்படிலாம் வர்ணிக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி பிரத்யக்ஷத்தில் அத்தனையும் பார்த்துண்டு சேவிச்சுண்டு ஹிருதயம் முழுக்க சந்துஷ்டியோட 74 சிம்மாசனாதிபதிகளை போல 74 சச்சிஷ்யர்களை நாளது பரியந்தம் இந்த சம்பிரதாயத்திற்கு கொடுத்துருக்கோம்ன்றதான ஒரு பெருமிதம்.